வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காசிமேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காசிமேட்லேயே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து மீன் சேல்ஸ் பண்ணுவாங்க. 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மீன் ஏலம் விடுவாங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அங்கே வந்து பெரிய பெரிய போட்லாம் வரும். அங்கே வந்து மீனை வாங்கி ஏலம் எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் போட்டில் வந்து மீன் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து மீன் வந்து பிடிச்ச ஒரு 1/2 hour ஆன மீனெல்லாம் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஏலத்தில் வந்து இங்கே என்னென்ன மீன்லாம் வந்து வருது, எப்படி ஏலம் போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 7:30 மணிக்கெலாம் இந்த மார்க்கெட் வந்துட்டேன். கூட்டம் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கனமாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூடவே இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூடு கனமா வந்து 500 ரூபான்னு சொன்னாங்க. சில கடையில் வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்க. சில கடையில் இப்போ இந்த கூடலாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. 400 ரூபாய்க்கு வாங்கலாமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மீன்கள் வந்து அதிகமாகவே இருந்ததுங்க இன்றைக்கி. தலை மொண்டி துண்டுறாங்க தெரியாதா? நாங்களும் வந்து இப்படி போட்டுக்கிறோம். சைட்ல போட்டு நேரில் இருக்கிறதுக்கு ஓடியா 1500 ஏமா நாக்கு ஓடியா நாக்கு மூக்குலாம் இங்க இருந்து வாங்க. 1000 50 100 150 200 150 200 200 1200 ஓடியா நாக்கு நீங்க எல்லாம் வேலை இல்லை. யார் அது? 1200 300 1350 வீட்டுக்கு எடுத்து வாங்கி ஆயிரத்தி 300 பொறிச்சு விடுற 2000 படாத மீன் இல்லை. 1300 ஆமா கொடுவா 1300 1350 பாதி மீன் கூட இல்ல. அதை கேட்டு 750 ரூபா மொத்தல் பறை எல்லாமே இருக்கு. அவ்வளவு மீன் வேணாங்க. என்ன 1000 ரூபாய் வாரிக்குமா? 1500 ரூபா கொடுங்க. 1000 ரூபாய் வாரிக்குப்பா. ஏழை காசு கூட வேணாம். 1000 ரூபாய் வாரிக்கும். வாங்கினா நான் கொட்டி விட்டேன். எவ்வளோ இது சரி பார்த்து சொல்லி பார்க்கலாம். 4 ரூபாய் எப்படி அம்மனா மிச்சம் எவ்வளோ
போட்டு வச்சுட்டானுங்க காலை, அடிப்பட்ட காலை போட்டு வச்சுட்டானுங்க. சுகுணா, மஞ்சள் நல்லா இருக்குதா? எவ்வளோ? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன், குளியில் வச்சுக்கிற மீன் எல்லாமே போட்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த மீன் தான். அந்த வஞ்சர மீன்லாம் பாருங்களேன், அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மொத்தமாக வந்து 3500 சொன்னாங்க அந்த வஞ்சர மீன் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3200 வாங்கினாங்க. நண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு தான், 2500 3000 அந்த மாதிரி போச்சு. நீங்களே சொல்லுவாங்க, ரேட்டு கேளுங்க. மூவாயிரம் தரியாக்கா? 3000 கொடுக்க எதுக்கு 200 கூட? நீ நவரம் கொட்டி வச்சிருப்போம். விற்கிற மீன்லாம் 2000 இருக்காரு மீன் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் வாங்க முடியும். இவங்க தனியாக வந்து கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் பெரிய மீன்லாம் வேணுன்னா வாங்கிக்கலாம். இறாலாம் அங்கேயும் கூறுகட்டி வச்சுருப்பாங்க, அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏலம் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த ஏலத்தில் கேட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஏலத்தில் கேட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு லாபம். இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் மீன் வந்து இங்கே அங்கத்தை விட இங்கே வந்து மீன் ரேட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வஞ்சர மீன்லாம் பார்த்தீங்கன்னா 2 வஞ்சர மீன் எடுத்திங்கன்னா 1500 ஒரு வஞ்சர மீன் வந்து 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ தான் இருக்கும். அந்த மாதிரி 2 சைஸ் வாங்கினீங்கன்னா வந்து 1500 இன்றைக்கி வந்து ஏலத்தில் எல்லா மீன் வந்து அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நகர மீன் அதிகமாக இருந்தது. சங்கரா மீன்லாம் இல்லவே இல்லை, நகர மீன் அதிகமாக இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் ஒன்று வாங்கியிருந்தேன், 2500 கொடுத்து வஞ்சர மீன் வாங்கியிருந்தேன். எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன், கட் பண்ணுற வீடியோ கடைசியாக போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மீனோட வந்து பார்த்தீங்கன்னா 2500. எவ்வளோ கிலோ எல்லாம்? பெரிய 1000. ஒரு 50 போடுறாங்க. என்ன மக்களே, வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. மீன் வந்து எப்படி ஏலம் போச்சு, என்ன ரேட்டுக்கு ஏலம் போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி.